ஹலோ கைஸ், நான் பவன். இது எலக்ட்ரிக் சிஸ்டம் யூடியூப் சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி டான்சிங் லைட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்கு முக்கியமாக என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் எல்இடி ஸ்ட்ரிப் வேணும். இதான் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சல் எல்இடி ஸ்ட்ரிப். இது வந்து நார்மல் ஸ்ட்ரிப் லைட் கிடையாது. நார்மல் ஸ்ட்ரிப் லைட்டில் இந்த இடத்துல 2 பின் தான் இருக்கும். பிக்சல் ஸ்ட்ரிப் லைட்டில் இந்த மாதிரி 3 பின் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், சென்டர் பின் டேட்டா, தேர்டு பின் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சவுண்ட் சென்சார் வேணும். இதான் பார்த்தீங்கன்னா சவுண்ட் சென்சார். இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு மியூசிக்கை வந்து இந்த மைக் வழியாக சென்ஸ் பண்ணி அதை டிஜிட்டல் அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணி தரோம். இது ஒன்று வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்ரினோ யூனோ வேணும். இதான் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரினோ யூனோ. இது பார்த்தீங்கன்னா மெயின் மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கடைசியாக பவர் சப்ளைக்காக 5 volt 1.5 amp அடாப்டர். நீங்கள் 5 volt 2 amp யூஸ் பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் நல்லாயிருக்கும். நான் வந்து 5 volt 1.5 amps யூஸ் பண்ணுறேன். இந்த பிக்சல் ஸ்ட்ரிப் லைட் நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் டைப்பு. இதே வாட்டர் ப்ரூஃப் இல்லாமலும் கிடைக்கும். வாட்டர் ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த கோட்டிங் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி தான் சால்டரிங் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் கீழே ஒரு மெட்டல் பிளேட் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு பிளேடு வச்சு நான் இதை இந்த மாதிரி கட் பண்ணி அந்த கோட்டிங் மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 3 வயரை இந்த 3 பின்னில் சால்டரிங் பண்ணிடுங்க. ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணி அது மேலே இந்த மாதிரி சால்டரிங் அப்ளை பண்ணிக்கிறேன் லைட்டாக. அப்போ தான் நம்ம வைக்கிற வயர் இதில் ஈஸியாக சால்டரிங் ஒட்டும். அடுத்ததாக இந்த 3 வயரை அது மேலே வச்சு லைட்டாக இந்த மாதிரி டச் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சால்டரிங் அதில் ஒட்டிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 வயரை கரெக்டாக சால்டரிங் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரினோ எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அட்ரினோவில் இந்த இடத்துல பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு பேக் சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாசிட்டிவோ இந்த இடத்துல நெகட்டிவோ சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பதிலாக நான் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி லைட்டாக இந்த மாதிரி லெட் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வயரையும் கீழே இருக்கிற பின்னில் பார்த்தீங்கன்னா நான் பாசிட்டிவ் வயரையே வச்சு சால்டரிங் பண்ணிக்கிறேன். தென் ஸ்ட்ரிப்லேருந்து வர டேட்டா வயரை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஜிட்டல் பின்னை சால்டரிங் பண்ணும். நான் வந்து D8 சால்டரிங் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த D8 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. அதுலேயும் நான் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணி லைட்டாக சால்டரிங் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு பூரா இந்த வயரை வச்சு சால்டரிங் பண்ணிடுறேன். அடுத்தது நம்ம சவுண்ட் சென்சார் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் டிஜிட்டல் அவுட், செகண்ட் பின் பாசிட்டிவ், தேர்டு பின் நெகட்டிவ், ஃபோர்த்து பின் அனலாக் அவுட்புட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் பின் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லேருந்து அனலாக் அவுட்புட் வரைக்கும் நம்ம 3 வயர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மேல் கனெக்டர் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை அட்ரினோவில் மாட்டிடலாம். ஸோ அந்த சென்சர்லேருந்து வர பாசிட்டிவ் வயர், அதாவது ப்ளஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம +5 volt அப்படின்ற பாயிண்டில் மாட்டிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர கிரவுண்ட் வயர், அதாவது G அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா GNDயில் மாட்டிடலாம். அடுத்தது சென்சர்லேருந்து வர அனலாக் அவுட்புட், அதை பார்த்தீங்கன்னா நம்ம A0ல் மாட்டிடலாம். ஸோ நம்ம வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு 2 அடி சைஸுக்கு ஒரு ஒயர் சேனல் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நான் இந்த ஸ்ட்ரிப் லைட்டை இந்த ஒயர் சேனலில் ஒட்டி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். நீங்கள் ஒருவேளை டிவிக்கு பின்னாடி ஒட்டுறீங்கன்னா டேரெக்டாக செவத்துலேயே ஒட்டிக்கலாம். நான் வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இந்த மாதிரி ஒயர் சேனலில் ஒட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் கரெக்டாக 25 LEDs கவுண்ட் பண்ணி இந்த இடத்துல நான் இதை கட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 25 LEDs இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இதில் கோட் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இந்த அட்ரினோவை லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதான் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்க்கு அட்ரினோ கோடிங். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிக்சல் எல்இடி ஸ்ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின் 8ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே 8 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டோட்டலாக 25 LEDs இருக்குது, அதாவது 25 LEDs இது இருக்குது. அதனால் இந்த இடத்துல நம்ம நம் பிக்சல்ஸ் 25 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம சவுண்ட் சென்சாரை வந்து A0ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த இடத்துல அனலாக் கிரிட் 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது 0th பின், அனலாக் பின் 0வை அது ரீட் பண்ணும். இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த தடவை கிளிக் பண்ணால் ஒரு டைம் கோடு வந்து கம்பைல் ஆகும். இதில் ஏதாச்சும் எரர் இருந்தால் காமிச்சிடும். கம்பைல் ஆனதுக்கப்புறம் அப்லோட் ஆயிரும். இப்போ இந்த கோடு பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை இதுலேருந்து அன்பிளக் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
நான் இன்சைடு 5 வோல்ட் அடாப்டர் மாட்டிடுறேன். மாட்டிட்டு இதை நான் அட்ரினோவில் பவர் பண்ணிடுறேன். இந்த சுவிட்சை நான் ஆன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த மைக் கிட்ட நான் இந்த மாதிரி ஃபோனை வச்சிடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.